அப்புறம் என்னப்பா 2024 ஐபிஎலுக்கு போகுமா? அடா ஆமாங்க. இப்ப நடந்து முடிஞ்ச ஐபிஎல் ஆக்ஷன்ல ஏகப்பட்ட டாப் ஐஸ்லாம் பார்த்தோம்ல. ஆனா அதுல நம்பர் 1 டாப் ஐ யாருன்னு பார்த்தா மிச்சல் ஸ்டார்க் தாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தலைவன் 24.75 கோடிக்கு கேகேஆர் வாங்கியிருக்காங்க. ஆனா இது வரையும் ஐபிஎல் ஆக்ஷன்ல யாருமே இந்த ரேட்டுக்கு போனதே இல்லைங்க. பட் தலைவன் 24.75 கோடிக்கு கேகேஆருக்கு போயிருக்காரு. சரி, அது ஒரு சைடு இருக்கட்டும்ங்க. இப்போ நம்ம மெயின் கண்டென்ட்டுக்கு வரலாம். நான் யாரை பத்தி சொல்றேன்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம எல்லாரும் சிஎஸ்கே பத்தி தான் சொல்றேன். சும்மா தாறு மாதிரி தக்காளி சோறு மாதிரி தான் பைஸ் பண்ணிருந்தாங்க. முதல்ல யாருன்னு டேரன் மிச்சல 14 கோடி கொடுத்து சிஎஸ்கே வாங்கி இருந்தாங்க. வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ்ல இவரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. சிங்கிள் மேன் ஆர்மியா 134 ரன்ஸ் தனியால அடிச்சிருந்தாரு நம்பாலு. இதே மாதிரி சிஎஸ்கேலயும் பெர்ஃபார்ம் பண்ணா பயங்கரமா இருக்கும்ல. நெக்ஸ்ட் பிளேயர்ல ரஜிந்திர வித்ராவை 1.8 crores கொடுத்து சிஎஸ்கே வாங்கி இருந்தாங்க. இவரும் வேர்ல்ட் கப்ல செம்ம நாக் வச்சிருந்தாருன்னே சொல்லலாம். அண்ட் அடுத்த பிளேயர்ல நம்ம ஷர்துல் தாக்கூர். வாப்படையப்பா நீ திரும்ப வரும்னு நமக்கு தெரியும்ன்ற மாதிரி ஷர்துல் தாக்கூரை 4 கோடி கொடுத்து சிஎஸ்கே வாங்கி இருந்தாங்க. அடுத்த பிளேயர்ல சமீர் ரிஸ்வின்ற ஒரு இந்தியன் ஓபனரை 8.40 lakhs கொடுத்து வாங்கியிருந்தாங்க. நெக்ஸ்ட் யாருன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான 2 கோடி கொடுத்து சிஎஸ்கே வாங்கியிருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அவினாஷ் ராவ அவரோட பேஸ் பிரைஸா 20 lakhs கொடுத்து சிஎஸ்கே வாங்கியிருந்தாங்க. பரவாயில்லப்பா, சிஎஸ்கே வெயிட் தான் சொல்லணும். அண்ட் நீங்க இந்த வருஷம் ஐபிஎல் கப்ப யார் தட்டி தூக்க போறான்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.